யூஎஸ் மாதிரி கோல்டான கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரி லீவ்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கரி லீவ்ஸ் எடுத்து வெயிலில் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. வெயிலில் வச்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கரி லீவ்ஸ் வந்து வளரும். அதாவது என்ன பண்ணுன்னா, எப்பயுமே நீங்கள் கரி லீவ்ஸை கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த கிளையோட அந்த கொழுந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதுலேருந்து அப்படியே வந்து அது அடி வரைக்குமே கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா கிளை விட்டு சூப்பராக வளரும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இது சின்ன கரி லீஃப் அப்படின்றனால ரொம்ப கட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ண கரி லீஃபு. இது குட்டியாக தான் இருக்குது. அதில் 3 இடத்துல வந்து பிரான்ச் விட்டுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து என்கிட்ட இருக்க பெரிய கரி லீஃப். நான் கட் பண்ண இடத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3ன்னு நிறைய பிரான்ச் விட்டு கரி லீவ்ஸ் வந்து வளரும். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வின்டரில் உள்ளெடுத்து தான் வைப்போம். ஸோ நெடுன்னு உயரமாக வளர்கிறத விட குட்டையாகவே நிறைய கரி லீவ்ஸோடு வளரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விடுறப்ப. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், ஒரே ஒரு குச்சி தான் இருக்கும், அது நீளமாக வளர்ந்துட்டுருக்கும், அதுக்கு சப்போர்ட்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குச்சியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. பட் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணுறப்ப அந்த குச்சியோட சைஸவே பாருங்களேன், நல்லா திக்காக இருக்கும். அடிக்கடி ப்ரூன் பண்ணி விடுறப்ப ஒரு கிளையாக வளர்றது 10 கிளையாக பிரிஞ்சு வளரும். ஸோ அந்த 10 கிளையிலேருந்துமே நமக்கு வந்து நிறைய கரி லீவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அடிக்கடி ப்ரூன் பண்ணி விடுங்க. இந்த கரி லீவ்ஸ் வந்து இப்போ நான் ப்ரூன் பண்ணனால இப்படி நல்லா சூப்பராக நிறைய பிரான்ச் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் 1 மாதம் கழிச்சு சூப்பராக வளர்ந்துடும். வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரி லீவ்ஸை வின்டரில் எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு அப்புறம் இதோட அப்டேட்டை வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் இருந்தே தான் ஃபர்டிலைசர்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கரி லீஃப் கேர் எல்லாமே போடுறேன். இப்போ வந்து இந்த ப்ரூனிங் மட்டும் நீங்கள் எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறமா பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.